ஒழுவாதபடி நம்மை காக்க வல்லவராக இருக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் அதில் 1 to 5 வரை நான் வாசிக்க கேட்போம். அதில் மொத்தம் 19 பதங்களை பரிசுத்த பவுல் ஆவியான் மூலமாக நமக்கு எழுதி கொடுக்குறார். இதே போல் ஒரு 7 விதமான லிஸ்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில். 6 விதமான லிஸ்ட்டு என்னன்னா பரிசுத்த பவுலும், ஒரு லிஸ்ட்டு யார் அப்படின்னா யோவானும் எழுதுனதை நீங்கள் வாசிக்கலாம், பார்க்கலாம்னா. இந்த பகுதியிலே நாம் ஒரு பதத்தை மார்க்கத்தை நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக இந்த வசனங்களெல்லாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 to 5 வரை வாசி. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இந்த பகுதியை நான் வாசித்த பிறகு நாம் இப்படியான ஒரு கன்க்ளூஷன் வந்துடக்கூடாது. இது யாருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளை குறித்து இல்லை, இது நான் அப்படி இல்லை அப்படின்னு நினச்ச முடியாது, நம்ம சொல்லிட முடியாது. மாதிரி இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது இந்த 7 விதமான லிஸ்ட்லையும் கடைசியாக அவர் முடிக்கும்போது என்ன எழுதுனா, இப்போ ஏற்பட்டவர்களை விட்டு நீ விலகு, இப்போ ஏற்பட்டோட நீ கலவாதே, இப்போ ஏற்பட்ட மக்களோட என்ன செய்யாத நீ ஐக்கியம் கொள்ளாதே, இப்போ ஏற்பட்ட மக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் அல்ல, இப்போ ஏற்பட்ட மக்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள் அப்படின்னு பல இடங்களில் வாசிக்கிறோம். இப்படிலாம் வாசிக்கும்போது நம்ம உண்மையாகவே ஒரு விதமான பயம் உண்மையாக நம்ம ஆட்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு பதத்தை மாத்திரம் நான் தியானித்தேன். அதை மாத்திரம் எனக்கு ரொம்ப ஒரு எடுகேஷனாக இருந்தது. நான் அதை குறித்து ரொம்ப பயப்படுகிறேன். மாதிரி இந்த இடத்துல 2வது வசனத்தில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. நம்ம சபையில் அடிக்கடி இப்படியான வார்த்தைகளை நாம் கேட்டு நம்ம நினைச்சிட்டோம், புரிஞ்சு கொண்டோம். ஆனால் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நல்லதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இங்கே இந்த நாளில் வீம்புக்காரர் அப்படிங்கிற வார்த்தையை குறித்து நான் தியானிக்க முடிய விரும்புகிறேன். சாதாரணமாக வீம்புக்காரர் அப்படின்னா வீம்பு பண்ணுறா ரொம்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எழுதுகிறார் ஆண்டவர். இப்போ ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது, ஒருத்தர் கேட்குறாரு, நான் கொடுக்க மாட்டேன், அவர் ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ரொம்ப வீம்பு பண்ணான்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படி தான் நான் தாராளம் இப்படி தான் லேசாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வீம்புக்காரங்கிற வார்த்தையை பரிசுத்த ஆவியான பவுல் முறை சொல்லுவதற்கு என்னையா ரீசன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாண்டர் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் தோண்டுவீங்க அப்படின்னா அதுக்குள்ள நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். வீம்புக்காரர் அப்படின்னு சொன்னோன்னே நான் நினச்சேன், மாதிரி என்ன வீம்புக்காரன்னு பவுல் இது போய் இவ்வளோ பெருசாக இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் அகராதியை கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது அங்கே 3 விதமான காரியங்களை அது அந்த வீம்புக்காரர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தமிழ் அகராதியில் 3 விதமான சொற்களை அது அடக்கி இருக்கிறதாக காண்பிக்கிறது. என்ன அப்படின்னா, செருக்கு பேசுகிற மனுஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமங்களில் செருக்குக்காரி சொல்லுவாங்க, செருக்கு. 2வதாக எப்பொழுது பார்த்தாலும் என்ன செய்வாங்களாம், வீம்பு பேசிக்கொண்டே இருக்கிறவங்க. வீம்பு பேசிக்கொண்டே, எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம், வீம்பு. சமாதானத்துக்கு என்ன செய்கிறோம், தயாராக இருவாங்க. யுத்தத்துக்கு என்ன செய்வாங்க, அவங்க ரெடியாக இருவாங்க மாதிரி. ஸோ அப்படியான ஆட்கள். 3வது பெருமை எப்பொழுது பார்த்தாலும் பெருமை பேசுகிறது. இந்த இடத்துல நான் ரோமர் கத்தோலிக்க அந்த பைபிளை வாசிக்கும் போது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதில் தற்பெருமை பேசுவோர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தற்பெருமை சாதாரணமாக பெருமைக்கு நம்ம எதிர்க்கிற ஆண்பலாம் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரைட்டு. நம்ம பெருமை ஜாக்கிரதையாக இருக்கோம், ரைட். ஆனால் இங்கே இந்த பதத்துக்கு இன்னொரு மீனிங், தற்பெருமை பேசுவோம். தற்பெருமையாக இருக்கிறது. என்னை மிஞ்சின ஆள் இல்லை, நான் நினச்சா வானத்தை வளைச்சிருவேன் மாதிரி இப்படிலாம் கேள்விப்படுகிறோம் நம்ம. தற்பெருமை.
இந்த தற்பெருமை தான் என்ன செய்யுது, நம்மளை பயங்கரமான ஒரு அழிவுக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. அதுதான் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனையும் புதிய ஏற்பாட்டில் அந்த தற்பெருமைத்தன்மை காத்து கொண்ட ஒரு மனுஷனையும் நான் தியானிக்க முடிய விரும்புகிறேன். இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சிறு வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது மே மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே என்னன்னா ரிசல்ட் போட்டுருவாங்க. இப்போல்லாம் பேப்பர் வந்துடுது, அதனால் அதிகமாக தெரியறதில்ல. அப்பொழுதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் பாஸ் ஆன லிஸ்ட்டெலாம் ஒரு பெரிய 3-4 பிளாக் போர்டில் என்னன்னா ஒட்டி என்ன செய்வாங்க, இந்த பக்கம் இருக்கும். ஃபெயிலான லிஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து ஒட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த நல்லா படிக்கிற பசங்க என்ன செய்வாங்க, இந்த பாஸ் ஆன லிஸ்ட்டில் போய் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அவங்க தெரியும் இந்த மாதிரி, நோ தம் சார். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, யாரா ஃபெயில் ஆகினா போய் பார்ப்பேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிலான லிஸ்ட் என்ன செய்வாங்க, போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு, என்னடா இவன் நல்லா படிக்கிறவன் தானே, இந்த அக்கா நல்லா படிக்கிற அக்கா தானே, இது எப்படி ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பேசிக்கொண்டு வெளியில் வருவாங்க. இந்த மாதிரி நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்படியாய் நம்மளை குறித்து யாராவது இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது. ஆமே, இவங்க நல்லா சர்ச்சு போயிட்டு இருந்தாங்களே, இவங்க நல்லா அபிஷேகம் பெற்றவங்க தானே, இவங்க தவறாமல் சர்ச்சில் எல்லா காரியங்களும் செய்வாங்க தானே, இப்படியா இவங்க வீழ்ச்சி அடைந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குறித்து யாரும் என்ன சொல்லிடக்கூடாது. அப்படியான ஒரு பயம் நம்மளை என்ன செய்யட்டும், கவி இப்படி கேட்டோம் பாருங்க, தற்பெருமை பேசுவோர் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நான் தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, சாலோமோன் என்ற ஒரு மனுஷன், சாலோமோனை குறித்து தெரியாத அஞ்ஞானிகள் இருக்க மாட்டாங்க. சாலோமோனை குறித்து தெரியாத சர்ச்சுக்கு வரவங்க மாத்திரம் இல்லை, தெரியாத வெளியில் உள்ள மனுஷன் இருக்க மாட்டான். அப்படியான ஒரு மனுஷன். இந்த மனுஷனுடைய ஒரு சில காரியங்களை நான் மேலோட்டி சொல்லிட்டு நான் கொஞ்சம் டீப்பாக போக முடிய விரும்புகிறேன். இந்த தற்பெருமை என்பது என்ன அப்படின்னா, ஒரு களிமண் சொல்லிட்டு அபகுக் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். நான் எடுக்க வேண்டாம். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், தனக்கு அல்லாததை தன்னுடையதாய் சேர்த்து கொள்வாங்களாம், அது களிமண்ணாம். தனக்கு அல்லாதது, நான் தற்பெருமை பேசணும் வச்சுங்களேன், அது எனக்குள்ளதா, வேறு ஐ ஃபிட் ஃபார் தட், எனக்குள்ள அது மாதிரி இருக்குதா, இஸ் இட் பிலாங் டு மீ? ஆனால் அது ஒரு களிமண்ணா. இந்த களிமண் சொன்ன உடனே இன்னொரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. கிராமங்களிலே இந்த மே மாதம் வந்துச்சு அப்படின்னா, மழை இல்லாத காலங்களிலே எல்லாம் வற்றிடும் மாதிரி, அங்கே கொஞ்சம் மீன் இருக்கும் ஒரு மாதிரி. அப்போ என்ன செய்வாங்க, ஊரில் என்ன செய்வாங்க, அதை என்ன செய்வாங்க, அள்ளிய விடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல ரைட் தானே? என் முஞ்சியை பார்த்தீங்கன்னா என்னமோ நான் புதுசாக சொல்வது போல் இருக்கேன்னு பார்த்தேன். நான் தப்பான்னு சொல்லல, அள்ளிய விடுதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அந்த குளத்துக்குள்ளே இருக்கிறது மேக்ஸிமம் இருந்தால் 40 கிலோ 5 கிலோ 50 கிலோ இருக்கும். ஆனால் இறங்கி இருக்கிற ஆளுக்கு 200 பேருக்கு மேலே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்து பார்த்தாச்சுன்னா அந்த சேரு சகோதரிக்குள்ளே பரண்டு இது உருண்டு எந்திரிச்சு எல்லாம் முடித்து வெளியில் வரும்போது, காலையில் 7 மணிக்கு விட்டாங்கன்னா 10 மணிக்கு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் பேட் ஸ்மெல் அவங்க மேலே இருக்கும். மாதிரி கிட்டத்தில் போக முடியாது. அவங்க போய் குளிச்சுட்டு வருவாங்க. குளிச்சுட்டு வந்தாலும் கூட என்ன செய்ய தெரியுமா, 2 நாளைக்கு பக்கத்தில் போக முடியாது. கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், ஓ நீங்கள் போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியான ஸ்மெல். அதுதாங்க தற்பெருமை. அதுதான் தற்பெருமை. எப்பொழுதெல்லாம் நான் தற்பெருமை உடையவனாக இருக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் பெருமை உள்ளவனாகவும், நான் என்னை அகந்தை உள்ளவனாகவும், வீண் பேச்சுக்காரனாகவும் வீம்புக்காரனாக இருக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் எனக்குள்ளே இருந்து ஒரு விதமான சகதியினுடைய என்னது ஸ்மெல்லு, ஒரு அழுக்கினுடைய ஸ்மெல்லு அங்கே என்ன செய்யுது, வெளி ஆட்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது. மாதிரி சாதாரணமாக என் ஷர்ட்டில் உள்ள அழுக்கு எனக்கு தெரியறதில்லை. எப்போ எனக்கு தெரியுமா, என்னைக்கு எப்போ வீட்டுக்கு போயிட்டு கலட்டிட்டு ஹேங்கரில் மாட்ட போகிறோன்னு அப்போ தான் தெரியும், ஆகா இவ்வளோ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரை எனக்கு தெரியறதில்லை. அதே போல் தான் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை அறியாமலே ஒட்டுகிற காரியங்கள். நான் மிகுந்த ஜாக்கிரதையாக இதுக்குள்ளே வந்து கடந்து போகலை அப்படின்னா நம்மளை எங்கேயோ கொண்டு அமைக்கிறோம் முடியும். இப்போ 4ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29 34 வரை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. பட் ஆனால் நான் லேசாக மேலாட்டமாக என்ன சொல்லி டைம் ரொம்ப குறிச்சிருக்கிறதுனால நான் முடிக்க முடியாது விரும்புகிறேன். என்ன அப்படின்னா 29 தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தரையான மனோவிருத்தியும் கொடுத்தார்.
இன்கம்பேரிஷபிள். இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மனுஷன் எப்படியா இருந்தாலும் சரி பார்க்க விரும்புறதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி, ஞானம், புத்தி, சகல கிழக்கித்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்ததா. அதுக்கு 31 அவர் எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பாருங்களேன். அவன் எஸ்ராயனாகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாக இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாக இருந்தது. இதில் மேலே நீங்கள் வாசிக்கணும், இந்த கல்கோர் தர்தா அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கரமான ஒரு வான சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சு பெரிய ஒரு ஞானிகள் இவங்களாம். இவங்களை காட்டில் யார் பெருசாக இருந்தாவா? யார்? சாலமோன். யாராவது கம்பேர் பண்ண சாலமோனை காட்டிலமாப்பா அப்படின்னு சொல்லிடுவான். அந்த அளவுக்கு மேலும் சொல்லப்பட்டிருக்கு. அவன் 3000 நீதிமொழிகளையும் சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லிபனோனில் இருக்கிற கேதுருக்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடமிருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்பதற்கு ஒவ்வொரு நாளும் படையெடுத்து வந்து கொண்டே இருந்தாங்க. அவ்வளோ தூரம் பயங்கரமான ஒரு பெரிய ஞானி, அவ்வளோ பெரிய ஞானியை வரும்பார். இன்னொரு வருஷத்தை கூட வாசிங்க, 10ஆம் அதிகாரம். இது ஏன் கேட்குறேன்னா, நம்ம சாலமோனை குறித்து கொஞ்சம் தெரிந்து கொள்ளணுங்கிறக்காண்டி. நீ படிச்சிருப்பீங்க இருந்த போதிலும் முக்கியமான காரியங்களை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். வேதம் சொல்லு 21 கடைசியில், சாலமோனின் நாட்களிலே வெள்ளி ஒரு பொருளாய், வெள்ளி ஒரு பொருளாகவே இல்லை, வெள்ளி ஒரு பொருளாகவே இல்லை. சாலமோன் 24 சாலமோன் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்து போயிட்டே இருப்பாங்களாம், வருவாங்களாம். இதுன்னு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் என்ன செய்யுங்க, 23, 24 நீங்கள் தயவுசெய்து வீட்டில் வாசிங்க, குறித்து வச்சுக்கோங்க. இப்போ இப்படியான காரியங்களை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஒரு ராஜஸ்திரிக்கும் இந்த செய்தி போனது. இந்த ராஜஸ்திரி என்னடான்னா, ஆஹா இப்படியான ஒரு மனுஷன் இருக்கானா, அவன் இப்படியா பாத்திரம்னு சொல்லி என்ன சகல படை இதெல்லாம் திரண்டு கொண்டு என்ன செஞ்சாங்க, நம்ம வந்தாங்க மாதிரி. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதில் சாலமோன் யாராவது ஒருத்தர் வாசிங்களே. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதுக்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரண்மனையையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பெருமை உண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். இப்ப 18க்கு வாங்க. ராஜா தந்தத்தினால் பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து, இதெல்லாம் அவங்க பிக்சரைஸ் பண்ணுங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. பாருங்க, அவர் உட்கார்ந்து இருக்க சிங்காசனத்தை எப்படி இருந்துச்சு பாருங்க. சிங்காசனத்துக்கு
ராஜா தந்தத்தினால பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன்னினால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது மேலே உட்கார்றதுக்கு. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாக இருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கைச்சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கைச்சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகள் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. பாருங்க, இப்படியா உட்கார்ந்துருக்கிறான் மாதிரி. இப்படியா உட்கார்ந்துருக்கும் போது இந்த மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? எண்ணங்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்ம கையில் 1000 ரூபா இருந்தால் அன்னைக்கு நம்முடைய சிந்தனை வேற. 20 ரூபா இருந்தால் அன்னைக்கு சிந்தனை வேற. மனுஷனுடைய மாமிச சிந்தை இருந்தபடியான ஒரு பொல்லாதது. எனக்கு தேவை ஒரு 10,000, ஆனால் இருக்கிற 7,000 தான் அப்படின்னு ஆண்டவர் எப்படி இருப்பேனா? தயவாய் இரக்கமாய் ஆண்டவரே உதவி செய்யுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆனால் அதே வேளையில் எனக்கு தேவை 10,000, ஆனால் இருக்கிற 12,000 எப்படி இருப்பேன்? காரெல்லாம் தூக்கி விட்டு தேசமாக இருப்பேன். இதான் மனுஷனுடைய சுபாவம். இது மனுஷன் தற்பெருமை உள்ளவன். அவனை அறியாமலே அந்த அழுக்கு அவன்கிட்ட இருக்கிற மாதிரி. இப்போ இந்த சாலமோன் பாருங்க, இப்படியான இருக்கிற சாலமோன் இவை எல்லாவற்றையும் தந்தவர் ஆண்டவர். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவு உணர்வே இல்லை பாருங்களேன். இப்போ தான் இந்த மனுஷி மூலமாக, ஒரு ஸ்திரீ மூலமாக சகல ஞானத்தையும் பெற்ற சாலமோனுக்கு ஒரு புத்தி போட்டுறாரு மாதிரி. இதை மேலோட்டமாக வாட்சோம் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். சகலத்தையும் விடுவிக்கக்கூடிய ஞானம் உள்ளவன். யாரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவனோட ஞானம் பெரிதாக இருக்கிறது. இப்பேற்பட்ட ஞானம் உள்ள அந்த மனுஷனை அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறா அப்படின்னா, வாசிங்களே 9ஆம் வசனத்தில், உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாய் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. இதெல்லாம் மேலோட்ட வாசிச்சிருவோம். அப்புறம் அடுத்தது, கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால். சாலமோனே இந்த ஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கு என்ன செய்கிறாரு? சிநேகிக்கிறார். Not because of you, not because of David. இது யாருக்காக தெரியுமா? தன் ஜனங்களை சிநேகிக்கிற ஆண்டவர். தேவன் தன்னுடைய ஜனங்களை முற்றிலுமாக சிநேகிக்கிற ஆண்டவர். அங்கே பட்சபாதம் இல்லை, அவர்கிட்ட கொஞ்சம் கூட என்ன ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அதனால தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற ஒரு கொட்டு இல்லை. இந்த ஒழுங்காக வாட்சிங்கன்னா புரியும் உங்களுக்கு மாதிரி. இது சரியான கொட்டு இல்லை. சாலமோனே, நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி, உன்னுடைய படாவஸ்தெல்லாம் பார்த்தேன் மாதிரி, உன்னுடைய பந்திகை காரியங்களை பார்த்தேன், எங்கேயுமே இப்படி நான் கேள்விப்படவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், சந்தோஷம்தான். ஆனாலும் கூட உன்னை இப்படியாய் உட்கார வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய பெருமை எல்லாவற்றையும் கீழே போட்டுட்டு தேவனை நோக்கி பாருங்க சொல்கிறது போல் அந்த அம்மா ஒரு கொட்டு வச்சாங்க மாதிரி. என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடினாலே உன் வேலை என்ன தெரியுமா? வாசிங்க, நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். இங்கே தான் சாலமோனுக்கு விழுகுது ஒரு கொட்டு. ஆனால் சாலமோனுடைய உள்ளத்தில் உணரவே இல்லைங்க. இஸ் டெட். சாலமோனுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட உணரவே இல்லை. எதுக்காக இந்த ஆண்டவர் இப்படியா செய்தார் பாருங்களே. முதல்ல சாலமோன் கிதியோன் மேடைக்கு போயிட்டு வந்த பிறகு இரவு வேளையிலே தரிசனமான போது சாலமோன் சொல்லாரு, இப்போ ஏற்பட்ட ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. எவ்வளோ தாழ்மையாக இருந்தார். எனக்கு ஞானமே இல்லை ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஜனங்கள், இது உம்முடைய ஜனங்கள். தாவீது சொன்னார், இது உம்முடைய ஆடுகள். இப்போ எல்லாவற்றையும் மறந்தவனாய் அவன் நிலைமை அப்படியே தலைகளாய் மாறிடுது பாருங்களேன். தற்பெருமை, பெருமை, தற்பெருமை வேற எங்கேயோ போயிட்டான் மாதிரி. இப்போ அந்த ஸ்திரீயின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். யாரை கொண்டாயிலும் தேவன் நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். யாரை கொண்டாயிலும். உங்கள் வீட்டில் அம்மா ஒரு 10 ரூபா தாங்களேன்னு சொல்லி யாராவது கையிருந்தாங்களா, அவங்களை கொண்டும் பேச ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உணர்வுள்ளவளாக இருந்தீங்கன்னா
அது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது தெரியுமா? இவ்வளோ சமயத்தில் ஆண்டவர் பேசுகிறத நான் உணர்ந்திருக்கேன். இப்போ பாருங்களேன், சாலமோன் எல்லாவற்றையும் பார்த்தேன், ரைட் தான், உண்மைதான், வெரி குட், நல்லது. ஆனால் உண்மையில பெரிய வச்சதுனால இல்லையா, இந்த ஜனங்களை தேவன் சிநேகிக்கிறார். அதனால இந்த ஜனங்களுக்கு நீதி நியாயம் செய்வதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, ஆண்டவருக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனால நீ உட்கார்ந்துருக்கிற. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நான் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல, அங்களோட வீழ்ச்சியை பாருங்க. இந்த மனுஷன் கொஞ்சம் கூட இஸ் டெட் ஆல்ரெடி, கொஞ்சம் கூட என்ன இல்லை, உணர்வே இல்லை, கொஞ்சம் கூட உணர்வே இல்லை. 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்து பின்பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா அவன் சொல்லப்பட்டிருக்கு, அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தான். நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே எச்சியாதிருப்பாயாக அப்படின்னு வார்த்தை இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஹீஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் நவ், வேற திசைக்கு போயிட்டான் மாதிரி பாருங்க. சொல்லப்பட்டிருக்கு, அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். அப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆவது வசனம் கடைசி, நான் சொல்கிற வசனத்தினுடைய கடைசி பகுதி மாத்திரம் வாங்க, 2ஆவது வசனம் வாங்க. சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அப்புறம் 3ஆவது வசனத்துல அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனைமாட்டி, அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். ஆசை வைத்தான், ஐக்கியமா இருந்தான், வலிவு போக பண்ணினார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. 5ஆவது வசனத்துல அம்மோனியரின் அருவருப்பை பின்பற்றினான். 6ஆவது வசனத்துல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்புறம் 7ல அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோவுக்கும் மேடைகளை கட்டினான். எதை உடைக்கணுமோ அதை என்ன அவன் கட்டினான், செய்தான். எதை உடைச்சு சின்ன அமினமாக்கணுமோ, ஒன்றுமில்லாமக்கி தன் தேசத்தை சரியாய் செய்யணுமோ அதை என்ன இந்த மனுஷனை கட்டினான். 8ஆவது வசனம் வாசிங்க. அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகளை எல்லாருக்காகவும் செய்தான். எல்லாருக்காகவும் செய்தான், பிறகு திருப்தி கொடுத்துக்கிறதா. 9 வாசிங்க. அந்நிய தேவர்களை கர்த்தரை விட்டு தன் இதயத்தை திருப்பினான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க போயிட்டா பாருங்களேன், சாதாரணமாக பார்க்கலாம். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த வீழ்ச்சி ஃபுல் அப்படியே எழுதுகிறார் மாதிரி. ஏன் அப்படின்னா, எந்த மனுஷனையும் தேறினவாய் நிற்பாட்ட முடியாத ஆண்டவர் நமக்கு தருகிறார் வார்த்தைகளை. எந்த மனுஷனையும் தேறினவாய். இங்கே ஒரு மனுஷனை பார்த்தோம், இன்னொரு மனுஷன் இந்த தற்பெருமிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியா என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னா பவுல். வாசிங்க, வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் 11-12 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரங்களிலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகளை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவளை விட்டு. இந்த மனுஷனுடைய மேன்மையை பாருங்க. ஆனால் இந்த மனுஷன் எவ்வளோ தாழ்மையாக இருக்காரு பாருங்க, எவ்வளோ தற்பெருமை இல்லாமல் இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அப்படின்னா, நம்ம ஆட்க டெக்ஸ்டைல் ஓனரோட என்ன செய்வாங்க, ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. அந்த மாதிரி எப்படி கான்ட்ராக்ட்னா, இந்த இடத்துல நான் மீட்டிங் நடக்கிறேன், நீ என்ன செய்யுங்க, ஒரு கச்சை வந்துடணும்னா ஒரு 50,000 கச்சை. உருமால்கள் என்னது, கச்சீஃப் வந்து ஒரு 1,00,000 கச்சீஃப் கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஒரு கொஞ்சம் சாதாரண ரேட்டில் போட்டிங்கன்னா அதை என்ன செய்வேனா வித்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்துருவாங்க இல்லையா. எண்ணெய் விற்கிறத கேள்விப்பட்டீங்களா இல்லையா? எண்ணெய் விற்றாங்களே கேள்விப்பட்டீங்களா? தங்கச்சாய் விற்றாங்களே கேள்விப்பட்டீங்களா? இப்போ புரியும், ரைட், ஓகே, நான் அதுக்குள்ள உள்ளே போகலை. என்ன சொல்கிறேன், இப்பேற்பட்ட மனுஷன் யார், பவுல். ஆனால் ஒரு இடத்துல கூட தன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு தயாரே இல்லை அவர். ஒரு இடத்துல கூட. என்ன சம்பவம் நடந்து சொல்லி ஒரு இதை நான் வாசிக்க முடிய கேட்கிறேன். 14ஆம் அதிகாரம் 14 3ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அங்கே யாரோ வாசிங்கன்னா உதவியா இருக்குமே. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள்.
அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு அவர் சாட்சியாக தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இந்த வார்த்தை பவுலுடைய உள்ளத்துல ஆழமாய் பதிஞ்சிருச்சு. இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் என் நிமித்தமாய் அல்ல. இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவர் செய்வதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய வார்த்தை என்ன செய்யார், அவரு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு நாள் பவுல் என்ன செய்யார், நெடுநேரமாக பேசிட்டு இருக்கார். ஒரு மனுஷன் 3வது மெத்தையிலேருந்து என்ன செய்யறான், கீழே விழுந்துருவான் மாதிரி. விழுந்த மாத்திரத்தில் ஓடுறாங்க. அப்படியே ஓடி போய் அவனை தூக்கும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் மரித்தவனாய்த்தான் எடுத்தாங்களாம். யாரோ ஒரு ஆள் தூக்கியிருப்பான் இல்லையா, மரித்தவனாக எடுத்தாங்களாம். ஆனால் 3வது மாடியிலேருந்து கீழே வர்றதுக்குள்ள பவுல் வரும்போதே, ஆண்டவரே உங்களோட வார்த்தையை நான் பிரசங்கித்து இருக்கிறேன், நான் இப்படியே இந்த ஜனம் விட்டுட்டு போனோம் அப்படின்னா ராத்திரி வர பிரசங்கம் பண்ணாருனையா, காலையில் ஒரு செத்துப்பிட்டாயா, அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அப்படி தான் சொல்லுவோம். நம்ம சர்ச்சு இந்த மாதிரி நடக்குன்னு வச்சுக்கல, என்ன சொல்லுவோம், அப்போயே முடிச்சிடக்கூடாது, சும்மா அப்படி தான் சொல்லுவோம். மாதிரி 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்த மனுஷனை மரித்தவனா எடுத்தாங்க. ஆனால் மேலேருந்து கீழே வந்து அவர் சொல்லார், அவர் தன் பக்கம் வாங்கிட்டு இவனுக்குள்ளே என்ன இருக்குது, உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமா மேலே போயிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அப்பம்பிக்குதில் என்ன முடிச்சிடுறாரு. இந்த பையன் மேலே வர்றான், உயிரோட மேலே வர்றான். அப்படிலாம் நடந்த சம்பவங்களில் ஒரு இடத்துல கூட பவுல் நசீல தன்னை பெருசாக காண்பிக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப அமைதியாய், ரொம்ப தாழ்மையாய், ரொம்ப நொறுங்கு உண்ட மனதோடு கூட அப்படியே கடந்து போனார். பாருங்களேன், அவருக்கு தெரியும் மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை அப்படி இல்லை, அப்படி இல்லை. அவருக்கு தெரியும். நம்மளாம் ஜம்மம் பேசுவோம், நான் 40 நாள் என்ன செஞ்சுருக்கேன் சொல்லுங்களேன், உபாசம், அதனால் இப்படி நடக்குது. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் சாகுறவரை உபாசம் இருந்தாலும் அதெல்லாம் நடக்காது. தேவனோட வார்த்தைக்காக வேண்டி தான் நடக்கணும் மாதிரி. இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு. நம்ம உள்ளத்தில் நான் நத்திங். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, நீ மண்ணாய் இருக்கிறாய் அப்படின்னு அவர்த்த ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. யோவான் சொல்றாரு, நான் மண்ணில் உண்டானவன். பாருங்களேன், ஆண்டவரை கூட இணங்கி ஆண்டவர் கூட நெருங்கி வாழுகிறவெல்லாம் எப்படி நினைப்பான் அப்படின்னா, ஆண்டவரே நான் எம் நத்திங் லார்ட், ஐ எம் நத்திங். நீங்க அப்பேற்பட்ட ஆண்டவரோட கூட நான் நடக்கிறது வாடுகுவேம். அழுவான். வெளியில் அழுதுறது கிடையாது, 10 பேர் அழுதுகிறது கிடையாது, தனிப்பட்ட விதத்தில் ரூமுக்குள்ள அழுவான். அந்த மாதிரி நான் யார் ஆண்டவரே, மோசமான எண்ணங்கள் உள்ளவன், நான் ஏமா பாவி, ஏமா சின்னர், அழுவான். நீ மண்ணா இருக்கிறாய். அந்த உணர்வு இப்போது நமக்குள்ள குத்தி கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தை குத்தி கொண்டே இருக்க வேண்டும். நீ மண்ணு 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 மண்ணு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் இந்த பெருமையானது என்ன செய்யாது, தற்பெருமையானது வெளியே வராது. அது அப்படியே அடைக்கொண்டே இருக்கணும். சரி, இந்த பவுல் அவனுடைய வாழ்க்கை நடந்ததை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். என்னாச்சு அப்படின்னா, 14ஆம் அதிகாரம் 8 நீங்கள் வாசிங்களே. நடந்த சம்பவத்தை அப்படியே எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர். நமக்கு என்னடானா அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். 14ஆம் அதிகாரம் 8 வாசிங்க அப்படின்னா it will be benefited us. லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து, என்ன கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து. அந்த வார்த்தைகளை கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வரணும். உங்களோட உள்ளத்துக்கு கொண்டு வாசிக்க உள்ளத்துக்கு எடுத்து கொண்டு வரணும். ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து, தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒரு நாள் கூட என்ன செய்யலாமே நடக்கல. ஒரு நாள் கூட. யோசிச்சு பாருங்க. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. என்னங்க கேட்டிருப்பார் அவரு? தாயினுடைய கருப்பையிலிருந்து வெளியில வரும்போதே அவர் என்ன செய்வான்? என்னது இம்பார்ட்டன்ட், நடக்கூட முடியாது. ஆனா பவுல் பேசுவதை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் மாதிரி. அவர் இப்படி கேட்டிருக்கலாம், ஆமாம் எத்தனை பேர் இந்த சபையில் பேசிட்டு போயிட்டாங்க மாதிரி, இவர் பேச போகிறாராக்கும், நானும் இந்த வருஷம் என்ன செய்கிறேன், வருஷமாக தான் நான் கேட்டிருக்கேன் அப்படி நினச்சிருக்கலாம். இல்லை, அப்படி நினைக்கல. அவர் தாழ்த்தினார். அந்த மனுஷன் பவுல் பேசி கொண்டிருக்கிற பார்த்து
இந்த மனுஷன் மூலமாவது என் ஆண்டவர் எனக்கு வந்து என்ன செய்வார், சந்திக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட கேட்டுக்கொண்டே இருக்கிறார். வாசிங்க. நீ எழுந்து காலோன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பாருங்க. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுசுரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிகவோனியா பாசையில் சத்தமிட்டு சொல்லி, பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாஜாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். உரத்த சத்தமாய். பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. நான் பேசிக்கொண்டே இருக்கும் போதே பிறவி இந்த இந்த பிறவி இந்த சப்பானி எழுந்துட்டான் பாருங்க. இப்போ என்ன சொல்றீங்க, நான் யாரு அப்படின்னு அவங்க பேசலை. இன்றைக்குள்ள பிரசங்க மாதிரி நினச்சிவாங்க, ஒட்டிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஊர் ஃபுல்லாக ஒட்டிடுவாங்க. மாதிரி என்ன ஒட்டுவாங்க? விசேஷித்த பிரசித்தமார், அற்புதம் பெற்றவர், வரங்களுடையவர், செல்ஃப் எக்ஸால்டட் ப்ராஃபிட்ஸ், பிஷப்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க மாதிரி. ஆனால் பவுல் சொல்றாரு, இங்கே போய் உரத்த சத்தமாய் தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கிறார் மாதிரி. ஏங்க? ஏன்னா அவன் பலி செலுத்திட்டான் அப்படின்னா வருஷம் பலி செலுத்திடுவானுங்க. ஒரு சமயம் பலி செலுத்திட்டான் அப்படின்னா என்ன ஆகும்? வருஷம் பலி செலுத்திடுவானு மாதிரி. ஏன் காரணம் என்ன? இவர் யூபித்தர், இவர் மெர்க்குரி கொடுத்தான் புது நேம். அரண்டு போயிட்டான் மாதிரி. வானத்தையும் போய் உண்டாக்கின ஆண்டவர் எங்கே, நான் எங்கே? வானத்தை போய் உண்டாக்கினா ஆண்டவருக்குள்ள மகிமைக்கு நான் எங்கேயா? இந்த மாதிரி சமயத்தில் என் ஜனங்கள் வழி ஒளி பெறக்கூடாதுன்னு சொல்லி உள்ளதுக்குள்ள ஒரு கதறல் அவருக்குள்ள, பவுலுக்குள்ள தேம்பி 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 பவுல் அழுதுருப்பார். உங்களுக்குள்ள அந்த அந்த காரியத்தை குறித்து பின்னாடி அழுதுருப்பார். அவர் சொல்றாரு, உரத்த சத்தமாய் தன் சட்டையில கிழித்து கொண்டு பெருமை பேசாமல் வானத்தையும் போய் உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி என்ன செய்ய பாருங்கன்னு சொல்லி தன்னை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு இதாக இருப்பாரு, எவ்வளவு முனைப்பா இருக்காரு பாருங்க. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தான் எந்த விதத்திலும் எக்ஸால்ட் ஆயிடக்கூடாது என்பதற்கு கருத்து உள்ளவராய், தன்னை மறைக்கிறவராய் என்ன செய்தார் பாருங்க. சட்டைய நம்மளால அந்த பூமாலை வந்து உடனே அப்படி கழுத்தை நீட்டே போடுங்க, ஒன்று தான் விடாதீங்களா, என்ன பிரதர் கூட ஆர்டர் பண்ணிக்கூடாது அப்படின்னு கேட்டுருப்பாங்க. நான் சொல்றது சிரிக்கிறது போல இருக்கும், உங்களோட உள்ளத்துக்குள்ளே நீங்கள் அழுங்கள் மாதிரி. காரணம் என்ன? அந்த லிஸ்ட்டில் நம்ம வந்துடக்கூடாது. நான் கடைசியாக சொல்கிறேன் என்னது அப்படின்னா, சிரிப்பதற்கு அல்ல, அந்த லிஸ்ட்டில் நானும் என்னோடய குடும்பத்தாரும் நானும் என்னுடைய சபையும் ஆண்டவரே ஒரு நாள் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. அந்த லிஸ்ட் 7 விதமான லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, இப்பேற்பட்டவரோட என்ன செய்யாத நீ கலவாதனுங்கிறார். டோன்ட் மிங்கிள் வித் தம், டோன்ட் ஹேவ் எ ஃபெலோஷிப் வித் தம். அதான் ஆண்டவர் சொல்லார் மாதிரி. இப்பேற்பட்ட ஆள் கூட நீ கலந்தீனா என்ன ஆயிரும்? அந்த சுவாபம் உடனே ஒட்டிடும் அப்படின்னு. நாம் வரக்கூடிய நாட்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். காலையில் அருமையான தேவனுடைய வார்த்தையை நாம் சபையில் கேட்டோம். மிகவும் அவசியமான ஒரு வார்த்தையும் கூட. அடிக்கடி இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டியது அவசியம். நான் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பெருமைங்கிறது உள்ளே வந்துட்டாலே நாம் தேவனுக்கு விரோதி. அப்போ தேவனிடத்துலேருந்து எந்த ஒரு நன்மையும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம ஜெபத்துக்கு பதில் கூட வராது. என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது என்னை புகழ்ந்து பேசினா அது எனக்கு வெரி டேஞ்சர். ஆனால் கடிந்து கொள்ளும் பொழுது, புத்தி சொல்லும் பொழுது அது எனக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் என்னை தாழ்த்தி நான் சரி செய்ய வேண்டிய பகுதியை நான் சரி செஞ்சுக்க முடியும்.
மனிதர்கள் வீசக்கூடிய புகழ் மாலைக்கு கழுத்தை நீட்டும் பொழுது அது பெரிய ஆபத்து. கடைசியாக சகோதரர் சுட்டி காட்டின பகுதியிலும் கூட பவுலையும் பௌர்ணமாவையும் மெர்க்குரி என்றும் யூபித்தர் என்று சொல்லி புகழ்ந்தாக, அவருக்கு பலியிட மனதாக இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே நீங்கள் அப்படியே கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்கள 2 பேர்த்தையும் கல்லால் அடித்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே போட்டுருவாங்க. இதுதான் நடைமுறை. இன்னைக்கு புகழ்வாங்க, நாளைக்கு தூக்கி வீசிடுவாங்க. இந்த அற்ப புகழுக்காக நம்ம ஆண்டவரை நம்ம இழந்துடவே கூடாது. அது மைனூட்டாக நமக்குள்ளே நமக்கு தெரியாமல் ரகசியமாக பெருமைங்கிறது நுழைஞ்சிரும். வைரஸ் மாதிரி அது எந்த ரூபத்தில் நமக்குள்ளே நுழையுதுன்னே சொல்ல முடியாது. இந்த சகோதரி அருமையான சகோதரி சொன்னால் போதும், அவ்வளவுதான். பின்னுக்கு அப்படியே நைஸாக ஊசி ஏற்றுற மாதிரி உள்ள பெருமை நுழைஞ்சிரும். அது எப்படி நுழைஞ்சின்னு தெரியாது. அப்புறம் நாம் தேவனுக்கு விரோதி தான். அதை இனங்கண்டு நம்ம அழிக்கலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மோசம் போயிடுவோம். ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பகுதியில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் என்னென்ன ஆராய்ஞ்சு பார்த்து தான் நான் சொல்கிறேன். மைனூட்டாக உள்ள நுழைஞ்சிரும், அவ்வளவுதான். பெருமை வந்துட்டால் அப்புறம் அவ்வளவுதான். படிப்படியாக ஸ்டெப்பாக கீழே நம்ம போயிட்டே இருப்போம். தேவனிடத்துலேருந்து எதையுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டுருவோம். பெருமை அவ்வளவு மோசமானது. அது ஜாதியை குறித்ததாக இருக்கலாம், பணத்தை குறித்ததாக இருக்கலாம், அழகை குறித்ததாக இருக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய அறிவை குறித்ததாக இருக்கலாம், நம்முடைய திறமைகளை குறித்ததாக இருக்கலாம், சில அதிகாரிகளை தெரிஞ்சு வச்சுறதா கூட இருக்கலாம். சிலருக்கு சில அதிகாரிகளையும் சில வக்கீல்களையும் பெரிய முதலமைச்சர்களையும் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். நீங்கள் ஊரில் டம்பம் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சவுடால் பேசுவாங்க தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியில் சில போதவர்களையும் சில பெரிய ஆவிக்குரிய தலைவர்களையும் தெரிஞ்சிருந்தா, அவங்க பக்கத்தில் இருந்தால் அவங்க நடந்துக்கிற பிஹேவ் பண்ணுற விதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் ஒரு விதமான பெருமை தான். இது எல்லாம் பெருமை எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னா அதெல்லாம் பாதாளத்தில் நம்மளை தள்ளிடும். பிசாசானவன் தந்திரமாக பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இது வைரஸ் மாதிரி அப்படி லேசாக பரவி விட்டால் போதும், டேஞ்சர் தான் நமக்கு. அதனால் யாராச்சும் புகழும் பொழுது நாம் பெருமை அடைஞ்சிடக்கூடாது. ஒருவேளை நான் பேசின செய்தியே திரும்ப போய் நான் கேட்குற சூழ்நிலை வந்தாலும் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி ஒரு தடவை நான் கேட்கும் போது எனக்குள்ளே இருந்த நிலைமையை நான் ஆராய்ஞ்சு பார்த்து நான் பேசுகிறேன். திரும்ப அந்த செய்தியை நான் கேட்க விரும்புறதில்லை, எனக்கு வேண்டாது. அப்படி என்ன நானே ஆராய்ஞ்சு நான் பார்க்கணும். பெருமை எந்த விதத்தில் எனக்குள்ளே வந்துட முடியும்? என்னுடைய திறமைகள்னாலையோ? அதெல்லாம் மெல்ல உள்ளுக்குள்ளே அப்படியே புகஞ்சிக்கிட்டு இருக்கும். லேசாக யாராச்சும் ஹூன்னு ஊதுனா போதும், அப்படி தான் பற்றி எரிஞ்சிடும். அதனால் நம்ம ஆவியை குறித்து ரொம்ப நம்ம கவனமுள்ளவளாக இருக்கணும். ஏற்கனவே நமக்கு உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே புறையோடி கிடக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயாச்சும் தொட்டுட்டா போதும், அப்படி லேசாக புதுக்குனா போதும், அவ்வளவுதான். இதுதான் பாவம் புறையோடின மனிதன் நான். பவுல் சொல்லுவாருங்க, நான் சாதாரண உங்களை போல மனுஷன்தானே, இந்த பவுல் போல வரணும். இந்த பவுல் போல வர்றதுக்கு என்னையா தேவை? எனக்கு பரிசுத்த ஆவியான இருந்தால் தான் அந்த மாதிரி நான் சொல்ல முடியும். அவர் பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றவர். அவருக்கு இருந்த பெருமையெல்லாம் பரிசுத்த ஆவியர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் முதல்ல அவரை தமஸ்கு சாலையில் சந்தித்ததுக்கு பின்னாடி 3 வருஷமாக அரேபிய பாலைவனத்துக்கு கொண்டு போயிட்டார். அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு வேதத்தில் பதிவிடலை. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். அவர் கமாலியலின் பாதத்தில் படித்தவர், அன்னைக்கு சிறந்த படிப்பாளி, கல்வி நிபுணர், அப்பேற்பட்டவர். அவருக்கு இருந்த பெருமையெல்லாம் பாலைவனத்தில் கொண்டு போய் வச்சு அவருக்கு அங்கே பாடம் படித்து அவர் சரியாயிட்டார். அதுக்கு பின்னாடி தான் அவர் இந்த ஊழியத்துக்கே வாரார். 3 வருஷமாக பாலைவனத்துக்கு கொண்டு போயிட்டார் தேவன். இப்போ நான் எனக்குள்ளே பெருமை இருந்தால் தேவன் என்னை அப்படி நடத்தணும். அப்போ தான் நான் சரியாக முடியும். என்னை எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிக்கணும். அப்போ நான் சரியாயிருவேன். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சமயத்தில் நம்மளை எங்கே பிடிக்கணுமோ எங்கே டச் பண்ணணுமோ அங்கே வச்சு நம்மளை சரி செய்திருவார்.
ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்த முடியும். அப்படி ஆவியின் நிறைவு நமக்கு இல்லை அப்படி சொன்னால் அதுக்கு பதிலாக வேறு தான் இருக்கும். நம்மளுக்கு மாம்சத்தின் கிரியைகள், உலக காரியங்கள், உலக ஆவி தான் நம்மளை பிடிச்சிருக்கும். இந்த உலக ஆவியெல்லாம் பெருமை தான், தற்பெருமையாக தான் இருக்கும். உலகத்தினுடைய ஆவி நமக்குள்ள இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம். பெருமையாக நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னாலே எனக்குள்ள உலகத்தின் ஆவி இருக்குதுன்னு அர்த்தம், பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நான் பெருமையாக எண்ணும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு தான் அர்த்தம். அவர் விலகிடுவார். அவர் ரொம்ப ஜென்டிலானவர், ஃபோர்ஸ் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டார். அவர் சொல்லிட்டார், என்றைக்கும் நான் மனுஷனோட போராட மாட்டேன். இப்போ எவ்வளவு ஜென்டிலாக ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம குறைவை உணர்ந்து பார்த்து நாம் சரி செய்ய எப்பொழுதும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் பவுல் மாதிரி நான் உங்களை போல சாதாரண மனுஷன்தானேன்னு சொல்ல முடியாது. அவர் பெரிய செல்வந்தரும் கூட. அதை அவர் சொல்லும்போது சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுக்காக நான் சகலத்தின் நஷ்டமும் குப்பையுமா விட்டேன். அவர் குப்பைன்னு கூட்டி தள்ளுனது தான் இன்றைக்கி உலகத்தில் குமிச்சு என்னுடையதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய படிப்பு, பணம், அவர் சகலத்தையும் சொல்லிட்டார். அவருடைய கல்வி, அறிவு, ஞானம், செல்வாக்கு எல்லாவற்றையும் அவர் சொல்லிட்டார், கூட்டி நான் தள்ளிட்டேன் குப்பையில். ஆனால் நம்முடைய மனமோ ஒன்றுக்கும் இல்லாத உதவாத இவைகளை கூட்டி குமித்து கொள்ளத்தான் விரும்புகிறோம். ஐயோ எனக்கு வேணுமே இதெல்லாம், யாராச்சும் என்னை புகழ மாட்டாங்களா, எனக்கு அது செல்வாக்கு வந்துடாதா, பெரிய பணம், பதவி, பட்டம் இதெல்லாம் வந்துடாதா, இதெல்லாம் ஒன்றுமில்லை. இதெல்லாம் செல்லா காசு. உயிரோடு இருக்க வரைக்கும் ஏதோ பயன்படும் நாக்கு வலிக்கிறதுக்கு. ஆனால் மரித்த பின்னாடி செல்லா காசு. ஏதாச்சும் உதவுமா எனக்கு? நான் செத்துட்டேனா என்னுடைய பணம் எனக்கு உதவுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டா என்னுடைய பணம் செல்லாது. அதை வச்சு நான் எதுவுமே செய்ய முடியாது. அதே போல் என் படிப்பு, பதவி, அழகு எல்லாம் செல்லாது. நீங்கள் அழகை குறித்து பெருமை பாராட்டலாம், செத்துட்டா ஒரு 4 மணி நேரத்தில் நாரிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு. இதை குறிச்செல்லாம் நான் பெருமை பாராட்டக்கூடாது. இதுக்கெல்லாம் ஆவியான நம்மளோடு கூட இருந்து அனுதினமும் நம்மளோடு கூட பேசி இடைப்பட்டு இதில் பெருமை அடையாத அப்படின்னு சொல்லி உணர்த்தும் பொழுது தான் நாம் பவுலை போல பேச முடியும். இதில் நான் தேறிட்டேன்னு சொல்ல, இன்னும் நான் தேர விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ஞ்சு பார்க்குறேன், இன்னும் நான் தேரணும், இதில் இன்னும் நான் மேலே போகணும். பவுல் மாதிரி என்னை மண்ணுன்னு நினச்சிக்குங்காண்டவரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் போகணும்னு நான் விரும்புகிறேன். இன்னும் நான் தாழ்த்தணும், எனக்குள்ளே இன்னும் பெருமை இருக்கிறதை ஆவியானவர் சுட்டி காட்டி இன்றைக்கு என்னோடு கூட பேசியிருக்கிறார். அதனால் இன்னும் நான் பெருமைக்காரன் என்றே நான் சொல்லுவேன். நான் தேறிட்டேன்னு சொல்ல, நான் மெத்த பெருமைக்காரன். அதனால் தேவன் இன்றைக்கு என்னோடு கூட பேசியிருக்கிறார், என்னை சரி பண்ணுவார் என்று நான் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறேன். ஆமென்.